ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்குற அதிகாரம் வந்து எந்த அதிகாரத்தை பார்க்கலாம்? எரேமியா 17ஆம் அதிகாரம். ஓகே, எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா மூடத்தனங்களை பற்றி பார்க்கலாம். நிறையா விக்கிரக ஆராதனை செய்கிற மூடத்தனம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனுஷன் மேலே சுய பலத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிற மூடத்தனத்தை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யத்தின் மேலே வைக்கிற மூடத்தனம், தேவனை விட்டு பின்வாங்கி போகிற மூடத்தனம், தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செஞ்சு அதனால் சாபத்தை பெறுற மூடத்தனம், ஓய்வு நாளை மீறுற, ஓய்வு நாளில் வேலை செய்கிற மூடத்தனம். இந்த மாதிரி காரியங்களை பூரா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது இந்த மாதிரி இந்த மூடத்தனங்களால் தான் இந்த மனிதர்கள் செய்கிற தவறுகளை பூரா என்ன செய்யுது இந்த எரேமியா 17 நமக்கு தெளிவாக சொல்லுகிறது என்று நம்ம பார்க்குறோம். சரி, இதில் முதலாம் வசனத்தை வாசிங்க. 17:1. யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. ஓகே, இப்போ என்ன இது சொல்கிறாங்கன்னா, இரும்பு ஆணினால நம்ம என்ன செய்வோம்? இந்த சித்தப்பா கூட அஞ்சுவார் பேர் எழுதுவார் பாத்திரத்தில். இரும்பு ஆணினால் நம்ம என்ன செய்வோம்? பேர் எழுதுவோம். இரும்பு ஆணி வைரத்தினால் என்ன செய்வோம்? நம்ம சில நுனினால் என்ன செய்வாங்க? சில காரியங்களை வெட்டுவாங்க, சில காரியங்களை எழுதுவாங்க, வைப்பாங்க. அப்போ அப்பேற்பட்ட அந்த எழுத்து அழியுமா? உடனே அழிஞ்சிடாது. அந்த மாதிரி நம்ம இருதயத்தின் பலகையில் நம்ம என்ன செய்கிறோமா? அந்த பாவத்தை பதிய வச்சுக்கிறோமா? ஆனால் இதயத்தில் நம்மளுக்கு எதோ பதிய வைக்கணும்னு சொல்லி சொல்கிறார் கடவுள். என் கற்பனையை உனக்கு கழுத்தில் பூட்டிக்கொள்ளு, அதை வார்த்தையை இருதய பலகையில எழுதிக்கொள்ளு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்மளை எதை எழுதுகிறோம்? கற்பனைக்கு பழுதா. கற்பனைன்னு சொல்கிறது நீதி பிரமாணத்துக்கு பிறகு பாவ பிரமாணத்தை எடுத்து நம்ம என்ன செய்கிறோம்? அதை கற்பனையை மீறி அதை எழுதி அந்த மாதிரி காரியங்களை அதிகமாக நம்ம பழக்கப்படுத்தி வாழ்க்கையில் வைத்துக்கொள்கிறோம். இப்படி தான் யூதா மக்களும் வைத்து கொண்டு இருந்தாங்க. சரி, அவங்க செஞ்ச அடுத்த விக்கிரக ஆராதனையும் சேர்த்து கூட சேர்ந்து செஞ்சாங்க. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். 2ஆம் வசனம் வாசிங்க. உயர்ந்த மேடுகளின் மேல் பச்சையான மரங்கள் அண்டையில் இருந்த அவர்களுடைய பலிபீடங்களையும் அவர்களுடைய தோப்புகளையும் அவர்கள் பிள்ளைகள் நினைக்கும்படி இப்படி செய்திருக்கிறது. என்னவா? இப்போ எப்படி மரங்கள் இப்போ நல்ல பெரிய பெரிய மரம், வேப்ப மரம், ஆலமரம், புளிய மரம்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? துணியை கட்டி கல்லை வச்சு சாமியை கும்பிட்றாங்கல்ல. இதே காரியம் எங்கே இருந்துச்சு? இஸ்ரேலுக்குள்ள மற்ற ஜாதிகளுடைய பாரம்பரியம் உள்ளே வருது, அவங்க தொழுகை உள்ளே வருது. மக்கள் என்ன செய்றாங்க? இப்போயாவது பைபிள் எல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் என்னது பைபிள்னா இருந்தாலுமே அது எல்லாத்து கையிலையும் பிரபலமாக இல்லாதனால மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா வாய் வழியாக கீழ்ப்படிஞ்சு வரணும், பரம்பரையாக சொல்கிறத வச்சு கீழ்ப்படினா. ஆனால் அவங்க என்ன செஞ்சிடறாங்க? தவறி போகிறாங்க. ஏன்னா காரணம் என்னன்னா, மற்ற ஜாதி பொண்ணுங்களை கட்டுறதும், மற்ற இனத்து மக்களை உள்ளுக்குள்ளே விடுறதும், அவங்க கூட கலக்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்களை பூரா கொண்டு இவங்க என்ன செஞ்சிடறாங்க? இவங்க அவங்கள மாற்றுறதுக்கு பொழுது அவங்க பக்கம் யார் மாறிடுறா? இவங்க மாறிடுறாங்க. இவங்க மாறி என்ன செஞ்சிடுறாங்கன்னா அந்த மாதிரி இப்போ மரத்துக்கு கீழேயும் தோப்பு கீழே, தோப்புனா என்னது? இப்போ ஒரு கோயிலுக்குன்னா கோயில் சுற்றி தோட்டம் வச்சுருப்பாங்களா இல்லைங்களா? தோப்பு விக்கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தோப்பு கட்டிடுறாங்க. மலையெல்லாம் அது உச்சி மலையில் ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தில் அதான் மலையில் தான் நம்ம கோயில்னா பெரிய பெரிய கோயில்னா இருக்குது. அது மாதிரி என்ன செய்கிறாங்க? இது மாதிரி செஞ்சு நீ உன் பிள்ளைகளுக்கும் அதை பழக்கப்படுத்தி காட்டுற, நினைப்பு ஊட்டும்படி இப்படி செய்து இருக்கிறது. பிள்ளைகளையும் அதை நினைக்க சொல்லி, அதை இதை பார்த்து இதே மாதிரி செய்யும் சொல்லி தூண்டும்படி யூதர்கள் நினைச்சிருக்காங்க. யூதர்கள் விக்கிரக ஆராதனை பண்ணியிருக்கிறாங்க. பார்த்துக்கோங்க, யூதர்களுக்கு நேரடியாக தேவனோட தீர்க்கதரிசியின் மூலியமாகவும் நேரடியாக நிறையா அற்புதங்கள் கிடச்சிருந்த போதிலுமே அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? அவங்களே தப்புக்குள்ளே போயிருந்துருக்காங்க. அப்போ நம்ம எவ்வளோ ஏமாத்துறோம்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. 3ஆவது வசனம். வயல் நிலத்தில் உள்ள என் மலையே. இந்த மலை எது? எருசலேம் மலையை தான் சொல்லுவாங்க. எருசலேம் சொல்கிறது என்னது? ஒரு சம பூமியில் நடுவில் இருக்கிற ஒரு பெரிய மலை தான் என்னது? எருசலேம். அப்போ அந்த சமபூமியை சுற்றிலும் வயல் நிலமாக தானே இருக்குது. அதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பெரிய மலை இருக்குது. அந்த மலையில் இருக்கிற தான் எருசலேம், பெரிய மலை தேசம். அப்போ அதான் என் வயலுள்ள என் மலையே, வயல் நிலத்தில் உள்ள என் மலையே, நீ உன் எல்லைகளெல்லாம் செய்த பாவத்தின் நிமித்தம் நான் உன் ஆஸ்தியையும்
உன் எல்லா பொக்கிஷத்தையும் உன் மேடைகளையும் கூட சூறையிடுவிப்பேன். சூறையிடுவிப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேடைன்னா என்னது? இந்த பலிபீடம் மேடைனா இருக்குல்ல. இப்போ எப்படி நம்ம ஒரு மேடையில் நின்று பேசுகிறோம்ல, ஒரு சர்ச்சுனா சர்ச்சு கொஞ்சம் மேடமாக இருக்கும்ல, அது போல் அவங்களுக்கு என்னது பலிபீடம். பலிபீடத்தில் தானே ஆடு வெட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மேடைகளை பூராவும் பாவங்களை பூரா அக்கிரமம் பூரா, ஏன்னா விக்கிர ஆராதனை பண்ணியிருக்கிறாங்க. அதே விக்கிர ஆராதனை இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம்? மூன்றாவது தெய்வத்தை உண்டு பண்ணி அந்த மூணாவது தெய்வத்தை பரிசுத்த ஆவிய தேவ வல்லமைய இன்னொரு தேவனாக மாற்றி விக்கிர ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட பாவங்களை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதே அப்போ யூதர்களுக்கு என்ன தண்டனைன்னு சொல்லி கடவுள் சொன்னாரோ அதே தண்டனை தான் நமக்கு. இப்போ புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஆமாம், ஆஸ்தி எல்லாத்தையும் இந்த கொண்டு ஆஸ்திகளையும் எல்லா பொக்கிஷங்களையும் உன் மேடைகளையும் சூறையிட விட்டு விழிப்பேன். அப்படின்னா அடுத்தவங்க வந்து கொள்ளடிச்சிட்டு போகிறதுக்கு விட்டுருவாங்க. உதாரணத்துக்கு எவன்டா நம்ம வட்டிக்கு வாங்கிடுவோம், நம்ம பணம் பூரா யார்கிட்ட போகும்? உலகத்தில் உள்ளவன்கிட்ட போகும். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பாவத்தின் நிமித்தமாகும், நம்ம செஞ்ச தப்பு நிமித்தமாகும். நம்ம யாருக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருப்போம்? அண்ணியனுக்கு வட்டி கட்டிகிட்டு இருப்போம், அண்ணியனுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டு இருப்போம். நம்ம இப்போ அடுத்தவனுக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்னா இன்னும் கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு வரலன்னு தான் அர்த்தம். நம்மளோ கடன் கொடுக்குறவங்களா இருப்போம், நம்ம கடன் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுதில்ல. அந்த வசனம் எப்போ நிறைவேறும்னா நம்ம கரெக்டாக இருக்கும் போது தான். நம்ம தப்பாக இருந்தோம்னா நம்ம யாருக்கு அடுத்தவனுக்கு வட்டி கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். அதில் ஆச்சரியமே இல்லை. அதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம கடவுள் பக்கத்தில் இல்லைன்னு சொல்லி. புரிஞ்சுங்க, கடவுள் நம்மளை என்ன நம்ம ஒழுங்காக நடந்துருந்தோம்னா நம்மளை ஒழுங்காக ஆசீர்வச்சிருப்பார். நம்மளை என்ன இன்னைக்கு செத்தா நம்மளுக்கு நரகம் தான். நரகம்னா நம்ம நரகம் இருக்கிற இடத்த சொல்ல, இன்னைக்கு செத்தா நம்ம நரக அக்னியில் எரிஞ்சு போவோம் 3ஆவது வரியில். அந்த மாதிரி கண்டிஷனில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மளை உய்த்து ஆராயர்களாக இருக்கணும். ஏன்னா நம்ம இருதயமே நம்மளை ஏமாத்துறதாக காணப்படுது இல்லை. சரி, 4ஆவது வசனம் பாருங்க. கடவுள் என்ன சொல்றான்னா, உனக்கு நான் கொடுத்த சுதந்திரத்தை நீயே விட்டுட்ட அப்படின்னு சொல்லி வார்த்தை வருது பாருங்க. அப்படியே நான் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீதானே விட்டு விடுவாய். யூதர்கள் இளைஞ்சிருக்காங்க, யூதர்களுக்கு ஒரு சத்தியத்தை கொடுத்து, யூதர்களுடைய மேன்மை என்ன? அவரோட சத்தியம் ஒப்புவிக்கப்பட்டதே மேன்மைன்னு சொல்லி வசனம் சொல்லுது. இப்போ அட்வென்டிஸ்டோட மேன்மை என்ன? நம்மக்கிட்ட தான் உண்மையான சத்தியம் இருக்குது. சவுந்தர் அட்வென்டிஸ்ட் தான் உண்மையான சத்தியம் இருக்குது. இதான் நம்ம மேன்மையே. நமக்கு மேன்மையே வேற எதுலேயும் கிடையாது. நமக்கு பெருமை எதில் தான் இருக்கணும்? ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பெருமை. ஒருத்தன் மாடு வளர்த்தா பெருமை, ஒருத்தனுக்கு ஆடு வளர்த்தா பெருமை, ஒருத்தனுக்கு கார் வச்சுருந்தா பெருமை, ஒருத்தனுக்கு ஒவ்வொன்று பெருமை இருக்கலாம். ஆனால் நமக்கு பெருமை என்னது தான்? உண்மையான சத்தியம் நம்மக்கிட்ட ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது தான் பெருமை. உண்மையான சத்தியம் நம்மக்கிட்ட இருக்குன்னு சொல்லி நம்ம மாறு தட்டிக்கிறோம்ல, இதுதான் நம்ம பெருமை. ஆனால் அதுக்கு கீழ்ப்படியலைன்னா வேஸ்ட்டு, ஒன்றும் இல்லை. அதான் விட்டு விடுவாய் உன் சுதந்திரத்தை நீயே. பாருங்க, அப்படியே நான் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீதானே விட்டு விடுவாய். அப்போ விட சொல்றாரு, நம்மளா விட்டு போயிடுவோமா? நீ அறியாத தேசத்திலே உன் சத்துருக்களுக்கு அடிமையாக்குவேன். நீ விட்டுட்டு போறனால உன்னை என்ன செய்வேன்? உன்னை அடிமையாக்குவேன். அடிமையாக்குன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு கீழே வேலை செஞ்சு தான் பழக்கலாம். என்ன ஒரு இருக்கலாம். அடிமைனா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்கலாம். நம்ம எஜமா நம்மளை போட்டு கஷ்டப்படுத்தலாம், இல்லை அவன்டா இப்போ கடன் பட்டுருக்கலாம். நிறைய அடிமைன்னு சொல்கிறது நிறைய விதத்தில் இந்த உலகத்தில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். அந்த காலத்தில் அடிமைன்னு சொல்கிறது ஒரிஜினல் அடிமை. அவனுக்கு சாப்பாடை தவிர எதுவும் கிடைக்காது, சாப்பாடும் சரியாக கிடைக்காது, ஆனால் அவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் இப்போ நம்ம எப்படி நம்ம பேருக்கு தான் நம்ம சொந்தமாக வேலை செய்கிறோன்னு அர்த்தம். ஆனால் நம்ம திங்கிறதுக்கான சாப்பாட்டை நம்ம காசை சம்பாரித்து நம்ம சாப்பாடு வந்து நம்ம வாயால் திங்க மாட்டோம். நம்ம உழைக்கிற காசு நம்ம வாய்க்கு வருமா? புரியுதுங்களா? நம்ம வாய்க்கு வராது. எங்கே போயிடும்? அடுத்தவங்க வாய்க்கு தான் போகும். நம்ம வந்து அதை கஷ்டப்பட்டு என்ன செய்வோம்? உதாரணத்துக்கு இந்த கந்து கட்டுறங்க, வாரக்கந்து மாசக்கந்து அப்படின்னா கட்டுறீங்களே, எவ்வளோதான் உழைச்சிட்டு இருந்தாலும் என்ன செய்றீங்க? கந்துக்கு தானே முதல் காசு எடுத்து வைக்கிறீங்க. உங்கள் வீட்டில் திங்கிறதுக்கு ஏதாவது எடுத்து வைக்கிறோமா? அப்போ இந்த மாதிரி போய் அடிமைத்தனத்தில் மாட்டிக்குவோம். மனுஷர் மேல் நம்பி பாருங்க, அடிமையாக்குவேன், என்னென்றைக்கும் எரியத்தக்கிற என் கோபத்தின் அக்னியை மூட்டி விட்டீர்களே. அவரை விட்டு பிரிந்து போய் விக்கிரகாராதனை பண்ணுறனாலேமா, விக்கிரகாராதனை பண்ணுறனால என்ன செய்கிறோமா? விக்கிரகாரனா இந்த காலத்துக்கு ஒப்பிட்டு போட்டோம்னா திருத்துவத்தை கொள்கையை ஏற்றுக்கொண்டாலே விக்கிரகாராதனை தான். புரிஞ்சுங்களா? அது மட்டும் விக்கிரம் கிடையாது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நேரத்தை நம்ம வேற எதுக்காக கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னாலும் அது வேறு விக்கிரம் தான். இப்படிப்பட்ட விக்கிரங்கள்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன செய்யறாராம்? என்னென்றைக்கு எரியத்தக்க கோபத்தின் அக்னியை மூட்டி விட்டீர்களே.
அவரை விட்டு பின்வாங்கி போகிறனாலையும் நம்ம என்ன செய்யறோம், அவர் கோபத்தை மூட்டி விடுறோம். உதாரணத்துக்கு இந்துக்கள்ல இருந்து கிறிஸ்டின்களை மாறி வரும்போது அந்த இந்துக்கள் பிசாசு என்ன செய்யுது, கோவப்படுதுல்ல, கோவப்படுது பிசாசு பிடிக்குது. அதுபோல் உண்மையான தேவனுக்கு அப்போ கோவம் வருமா வராதா? போலி தேவனாக இருக்கிற அதுக்கே கோவம் இருக்குன்னா உண்மையான தேவனை விட்டுட்டு நீ என்கிட்ட கோரன்னு சொல்லிட்டு நீ விட்டுட்டு போறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு வரும்? கடவுளுக்கு பயங்கர கோபம் வரும். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயமலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி விக்கிரகாரன் என்கிற முட்டாள்தனத்தை பற்றி பார்த்தோம். இப்போ என்ன செய்யறோமா, மனுஷர் மேலே நம்பிக்கை வைக்கிறோமா, சுய பலத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறோமா. எனக்கு இந்த ஒரு வேலை கிடைச்சா போதும், இந்த ஆளுக்கிட்ட கீழே, இந்த ஒரு பணக்காரங்க கீழே நான் வேலை கிடைச்சா போதும், எனக்கு இந்த கவர்மெண்ட் வேலை கிடைச்சா போதும், எனக்கு இப்படி இது கிடைச்சா போதும், அது கிடைச்சா போதும் சொல்லிட்டு எதை பற்றி தான் நம்ம யோசிக்கிறோம்? மனுஷனை மேலேயும் உலக மாம்சத்தின் மேலே தான் நம்பிக்கை அதிகமாக வைக்கிறோமே தவிர கடவுள் மேலே நம்பிக்கை நமக்கு இல்லை. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். புரிஞ்சுங்களா? இப்போ பணத்துக்காகவோ எதுக்காகவோ கடவுளுடைய காரியத்தை விட்டுட்டு ஓய்வு நாளுக்கு லீவு கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு வேலைக்கு போகிற வரைக்கும் ஒரு பிள்ளை என்ன வந்துகிட்டு இருந்துச்சு, இப்போ வேலை கிடைச்சோன்னே அந்த வேலையை சனிக்கிழமை லீவு கிடைக்கலன்னு சொல்லிட்டு என்ன செய்யுது போகுது. இப்போ என்ன செய்யுது, அந்த பிள்ளை அப்படியே அத்துக்கிட்டே போய் வேற ஒரு தான் கட்டும், அது வேற சபையில் கட்டுது. அது சபைக்கு வந்துக்கிட்டே இருந்தாவது அட்லீஸ்ட் என்ன செய்யும், அவனை மாற்றி இங்கே கூட்டு வந்துடலாம். ஆனால் இப்போ சபைக்கு வர்றதை நிப்பாட்டிட்டு போகும்போது இங்கே எவ்வளோதான் கேட்டிருந்தாலும் எல்லா விதையும் யார் எடுத்துருவா? காக்கா, பறவைகள் எடுத்து கொண்டு போயிருன்னு சொல்லி சொல்கிறாருல்ல, நல்ல நேரத்தில் போட்டப்பட்டு அது நல்ல நலமாகவே இருக்குன்னாலும் அந்த விதையை யார் எடுத்துருவா? காக்கா எடுத்துரும். காக்கானா யார்? சாத்தா என்ன செஞ்சிருவான், ஒவ்வொரு விதையாக எடுத்து உலக காரியங்களை மண்டையில் வேற விதையை விதைப்பான். இப்போ ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்துல நல்ல விதையை விதைக்கிறீங்க, அந்த விதையை பூரா பறவைகள் தின்னுட்டு போயிடுச்சுன்னா இப்போ வேற விதையை வச்சா அந்த போட்ட விதை வருமா, சாத்தா அதுக்கப்புறம் போட்ட விதை வருமா? எது கடைசியாக போட்டு உள்ளே இருந்து அது யாரும் எடுக்காமல் இருக்கிறாங்களோ அந்த விதை தான் முளைச்சி வரும். ஒரு சில விதைகள் மிஞ்சி தவறி கிடக்கலாம், நல்ல விதைகளும் கிடக்கும், உள்ளுக்குள்ள மறைஞ்சு கிடக்குறோம். அந்த மறைஞ்ச விதை வந்தாலுமே அதிகமாக எந்த விதை தான் வரும்? கெட்ட விதை தான் முளைச்சி வரும். அப்போ உலகத்தோட உலகமாக போய் அழிஞ்சு என்ன அர்த்தம் புரிஞ்சுங்களா? கடவுளை மறந்துடுவாங்க, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. கடைசி காலத்தில் வர பிரச்சனைகளை என்ன செய்வாங்க, இப்பயே ஓய்வு நாளுக்கு உண்மையாக இல்லாட்டி கடைசி காலத்தில் வர்ற பிரச்சனையில் கடவுளுக்காக உண்மையாக இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆயிரும், மிருகத்தின் முத்திரையை வாங்கி உலகத்தோட உலகமாக என்ன செஞ்சிருவாங்க, மூன்றாம் வரியில் அழிகிறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஆனால் இந்த வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கல, இல்லை கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டு போனால் உலக ஆசைக்காக, உலக சொத்துக்காக, உலக பணத்துக்காக தான் பாருங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து சிலர் என்ன செய்வோம், மனுஷன் மேல நம்பிக்கை வைப்போம். இப்போ என்னம்மா சொல்றது, இப்போ எனக்கு ஒரு தம்பி இருக்கான், தம்பி இருக்கிறான், எனக்கு தம்பி இருக்கிறான், எனக்கு பயம் இல்லை, தம்பியோட படைக்கு அஞ்சான்னு சொல்கிற மாதிரி எனக்கு தம்பி இருக்கான், என்ன வேணாலும் சண்டை போடுவேன் அப்படி நினைக்கிறவங்க இருப்பாங்க. அது மாதிரி மாமிச பலனா என்னது, மனுஷ பலன் நான் சொல்கிறது. எனக்கு ஒரு 5 அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, நான் என்ன வேணாலும் எப்படி வேணா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற பொம்பளை பிள்ளைங்க இருப்பாங்க, புருஷனை மிரட்டுற பொம்பளை பிள்ளைங்க இருப்பாங்க, இப்படி நிறையா இருக்கும்ல. அதுபோல் மாம்சமானதை மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் சுயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அப்போ உலக ஆஸ்திக்காகவோ மாமிச ஆசைக்காகவோ என்ன செஞ்சிடறோம், நம்ம கடவுளை விட்டுட்டு விலகி போனோம்னா என்ன செய்வோம், சபிக்கப்பட்டவர்கள் என்று வசனம் தெளிவாக சொல்லுது. அவர் அந்தர வெளியிலே கரளியாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்திலே வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். அவன் எப்படி இருப்பானா, இந்த அந்தரவெளியிலே கரளையாய் போன செடியை போல் இருந்து, கரளையாய் போன செடின்னு சொன்னா அந்த செடி எப்படி இருக்குமா, ஒரு வனாந்தரத்தில் ஒரு செடி ஒன்று 2 செடி இருக்கும். ஆனால் அந்த வனாந்தரத்துலையும் தன்னை நினச்சிக்குவோம், நான் எப்படியோ உயிரோட காத்துக்கிட்டேன், நீ நல்லா வேர் விட்டு என் உயிரை காப்பாற்றிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால ஒரு புரோஜனம் இல்லை. அது வனாந்தரத்தில் இருக்குது, அதில் கனியும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது, செழுமையும் இருக்காது. ஆனால் தன்னை ஏதோ பொழப்ப காப்பாற்றிக்கிச்சுன்னு நினச்சிக்கிட்டு என்ன செய்யும் இருக்கு. அதனால யாருக்கும் புரோஜனமும் கிடையாது, அதுக்கும் புரோஜனம் கிடையாது. ஆனால் அப்படி என்ன செய்வாங்க, நம்ம போய் கடவுளை விட்டுட்டு பழகி போனோம்னா நம்ம வனாந்தரத்தில் இருக்கிற அந்த செடி போல, புரிஞ்சுங்களா? காட்டில் போய் நடுக்காட்டில் போய் ஒரு தனியாக உட்காந்து சாமியார் உட்காந்துருப்பான் பார்த்தீங்களா, அது போல் வாழ்ந்தா அதனால யாருக்கு பிரயோஜனம்?
யாருக்கா பிரயோஜனம் இருக்கா இல்லை அவனுக்கு தான் பிரயோஜனம் இருக்கா? அதே போல தான் வாழ்க்கை வாழ்றோம். நம்ம என்ன செய்வோம், வேற யாருக்குமே சொந்த பந்தம் இல்லாத ஊரில் போய் கிடப்போம், அனாதையாக கிடப்போம். இன்னும் நிறையா காரியங்கள் நமக்கு நடந்துடும் கர்த்தரை விட்டு போகும்போது. ஏன்னா முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மோசமாக இருக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுதுல. சரி, ஆனால் 7ஆம் வசனம் பாருங்க என்ன சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆனால் யார் பாக்கியவான்? எவனையும் நம்பக்கூடாது, மனுஷனை நம்பக்கூடாது, சொத்தை நம்பக்கூடாது, பணத்தை நம்பக்கூடாது, பலத்தை நம்பக்கூடாது, எதையும் நம்பக்கூடாது. யாரை தான் நம்பணுமா? என்ன கெதி என்ன பிரச்சனைனாலும் எனக்கு யார் தான்? கர்த்தர் தான். என்ன கஷ்டம்னாலும் எனக்கு யார் தான்? கர்த்தர் தான். என்ன சூழ்நிலைனாலும் எனக்கு யார் தான்? கர்த்தர் தான். கர்த்தர்னா யாரு? பிதா தான் எனக்கு, வேற யாரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்பணும். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட அவன் எப்படி இருப்பானா? அப்படி கர்த்தரே தனது பலமா ஆக்கி கொண்டானா. இன்னைக்கு படிச்சோம் பார்த்தீங்களா, என்ன பிரச்சனாலும் யார் தான் எனக்கு வேணும்? ஏசப்பா என் பாரத பூரா நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் அப்படி படிச்சோமா இல்லைங்களா? அப்போ அப்படிப்பட்டு இருக்கிறவனை வேணா அவர் என்ன செய்வார்? கண்டிப்பாக அவர் கையை பிடிச்சி நடத்துவார். அந்த நாளுக்கான இது அந்தந்த நாளுக்கு போதும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவன் எப்படி இருப்பான் பாருங்க, கடவுளை நம்புறவனோட ஆசீர்வாதத்தை பாருங்க. அவன் தண்ணீர் அண்டையிலே நடப்பட்டதும் கால்வாய் ஓரங்களில் தன் வேர்களை விடுகிறதும். எங்கயா? தண்ணி கிட்ட நடப்பட்ட செடி எப்படி இருக்கும்? செழுமையா இருக்குமா இருக்காதா? கால்வாய் ஓரங்களிலே தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமலும் இலை பச்சையாய் இருக்கிறதும், மலை தாழ்ச்சியான வருஷத்திலே வருத்தமின்றி தப்பாம கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். மழை இல்லாத நாளத்துல கூட தண்ணி கிட்ட இருந்தா மரம் எப்படி இருக்கும்? செழுமையா இருக்கும். வெயில் காலத்துல கூட தண்ணிக்கு பக்கத்துல இருக்கிற மரங்களுக்கு உஷ்ணம் தெரியுமா? உஷ்ணம் தெரியாது. அப்ப எல்லா காலத்திலையும் கனி கரெக்டா கொடுப்பாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் யாருக்கு கொடுக்கப்படும்? யாருக்கு கொடுக்கப்படும்? கர்த்தரை தான் எப்பொழுதுமே தன்னை சுய பலமாக்கிக்கணும். கர்த்தரையே முழுசா நம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமே தவிர, கர்த்தரை விட்டுட்டு அவர் சொல்ற கற்பனையை விட்டுட்டு விலகி போறவங்களுக்கு அது கிடைக்க போறது கிடையாது. ஏன்னா அப்படி நம்ம விலகி போறதுக்கு நம்ம இருதயமே நம்ம ஏமாத்துதான். எந்த வசனம்? 9ஆம் வசனத்தை வாசிங்க. நம்ம இருதயமே என்ன செஞ்சிருமா? பல சாக்கு போக்குல சொல்லும். இந்த சூழ்நிலை என்ன செய்ய, பொழைக்கிறதுக்கு வழி இல்லை என்ன செய்ய, ஓய் நல்லா எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு என்ன செய்ய. இருதயம் கடவுள் புரிஞ்சுக்குவாரு. எப்படியா? கடவுள் சொல்லியிருக்கிறாரு ஓய் நாள் நீ வேலை செய்யாதுன்னு. ஆனா அந்த ஓய் நாள்லயே ஒரு வேலை வந்துச்சுன்னா என் குடும்ப சூழ்நிலையை கடவுள் பார்த்துருக்காரு, கடவுள் புரிஞ்சுக்குவாரு. அதே கடவுள் எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசிய போஷிக்கிறதுக்காக ஒருத்தி வந்து சாப்பாடுக்கு வழி இல்லாம இருந்தா. அடுத்து 2 அப்பத்தை சுட்டு சாப்பிட்டுட்டு சாகலான்னு இருந்தா. பஞ்ச காலம், பஞ்சம் கொடியதா இருந்துச்சு. எலியா சொன்னா எனக்கு கொண்டு வா, அதுக்கப்புறம் நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னான். ஊழியக்காரன் சொன்ன பேச்சை கேட்டு சாகர நிலைமையில கூட என்ன யாருக்கு சாப்பாடை கொண்டு போய் கொடுத்தான்? ஊழியக்காரர்களுக்கு போய் கொடுத்தான். கொடுத்தோடனே அவங்க வீட்டில் எப்படி இருந்துச்சான்? எண்ணெயும் மாவும் குறையாம இருந்துச்சு. அப்படி கூட அதிசயமா கடவுள் நம்மள என்ன செய்ய முடியும்? நடத்த முடியும். அப்படி இருக்கும்போது என் சூழ்நிலைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது பூரா அந்த சாக்கு போக்குனா கடவுள் ஏற்றுக்க மாட்டார். கடவுள் நினைச்சா வானத்திலிருந்து என்ன போட முடியும்? மண்ணாவை கொட்டுவார், காடையை கொட்டுவார். கொட்டினாரா இல்லையா? எகிப்துல வனாந்தரத்துக்கு போறது கடவுள் சுத்தம். வனாந்தரத்துல போனாங்க. கடவுள் நம்மளை இப்படி செய்ய சொன்னா அப்படி செய்யும் போது அங்க நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு வழி இல்லைன்னா அதை யார் கொடுப்பா? யார் கொடுப்பா? கடவுளே கொடுப்பாரு. ஏசப்பாவும் பிதாவும் என்ன செய்வாங்க நமக்கு? அவர் சொன்னதை செய்யும் போது அங்க நீங்க சொல்லிதானே அப்படி செஞ்சேன், இப்ப எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொன்னா அது யாரு தான் கொடுப்பா? அதுக்கு சாப்பாட்டுக்கு நான் சொன்னது தானே நீ செஞ்ச. அப்ப உன் சாப்பாட்டுக்கு யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? இப்ப நான் உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொல்றேன்னா, நீங்க இன்னைக்கு போய் நீங்க அங்க இந்த ஒரு ஊர்ல போய் எனக்கு என்ன செஞ்சீங்க, ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மாவுக்கு போய் உதவி செஞ்சுட்டு வாங்க 2 லேடிஸும் போய் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நான் அனுப்புறேன்னா நான் தானே அந்த காசுக்கு செலவு போட்டு அனுப்புவேன். உங்களை போய் நான் ஒரு காரியத்தை செய்ய சொன்னா நான் செய்ய சொல்றதை நீங்க செய்ய போறீங்கன்னா உங்களுக்கு யாரு செலவு பண்ணுவா? இப்ப நான் சொன்னேன்னா நான் இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா நீங்க தான் எனக்கு காசு கொடுப்பீங்க. புரிஞ்சுங்களா இல்லையா? அப்ப அதே மாதிரி கடவுள் ஒரு காரியத்தை செய்ய சொல்றாருன்னா அதை செஞ்சா அதனால நமக்கு ஒரு பிரச்சனைனா அது யாரு தான் சரி கட்டுவா?
கடவுள் தான் சரி கட்டுவார். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதனால எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்குது, அதை அறியத்தக்கவன் யார்? எந்த மனுஷனும் தன்னோட சொந்த இருதயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. எந்த மனுஷனும் அடுத்தனுடைய இருதயம் புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் கடவுளோ இருதயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறவர். ஆனால் அது யார் தான் புரிஞ்சுக்க முடியும் கேட்கும் போது அடுத்த வசனத்தில் பதில் வருது பாருங்க. 10ஆம் வசனம். சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். புரிஞ்சுங்களா? எல்லாத்தையும் சோதிக்கிறார். நமக்கு என்னாச்சு வேறு தெரியுங்களா? சனிக்கிழமை தான் வேலை கிடைக்கும், வெள்ளிக்கிழமை தான் ஓய்வு நாளுக்கு ஆயத்தமாக முடியாத அளவுக்கு வேலை, பெரிய வேலை இருக்கும். ஓய்வு நாளுக்கு வெள்ளிக்கிழமையே சாப்பாடு செஞ்சு வைக்கணும், ஆனால் முடியாது, நைட்டு ஆக்குவோம். நம்மளை சோதிக்கிறதுக்கு நம்ம வந்து முழு பலத்தோடு முழு ஆவியோடு முழு ஆத்மாவோடு நம்ம தேவனிடத்தில் நேசமாக இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளை சோதிச்சுக்கிட்டே தான் இருப்பார் கடவுள். நம்ம அந்த சோதனை ஜெயிக்கிற வரைக்கும் அடுத்த சோதனைக்கு கொண்டு போக மாட்டார். ஒரு படிக்கட்டு ஏறினா தானே அடுத்த படிக்கட்டு. கிட்டத்தட்ட 10 வருஷமா நம்ம என்ன செய்வோம்? ஒரு 7 படிக்கட்டு ஏறி இருப்போம். 10 வருஷமா எந்த படிக்கட்டில் இருப்போம்? ஒரே படிக்கட்டில் இருப்போம். அந்த படிக்கட்டு விட்டு ஏற மாட்டோம். காரணம் என்னது? 40 நாளில் போக வேண்டிய இடத்த 40 வருஷமா போயிருப்போம். காரணம் என்னது? யாரு காரணம்? கடவுளா காரணம்? நம்ம தான் காரணம். நம்ம தான் ஒரு சோதனையை மட்டும் ஜெயிக்க முடியாமல் எல்லாத்தையும் ஜெயிச்சிருப்போம். ஒரே ஒரு சோதனையை மட்டும் ஜெயிக்க முடியாமல் எத்தனை வருஷமா போராடிட்டு இருப்போம். அப்போ இதே தான் கடவுள் நம்ம இருதயத்தை நம்ம என்ன நம்மளையே ஏமாத்திக்கிட்டு இருக்குது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்கால தான் முடியும்? கடவுளுக்கு தான் புரியும். அதனால தான் கடவுள் முகத்தை பார்க்க மாட்டார், இருதயத்தை பார்க்குறாரு. இருதயத்தில் நம்ம கரெக்டாக உண்மையிலேயே நம்ம செயல்படுறோமா? சூழ்நிலை கஷ்டம் சாக்கு போக்குனா இருக்கட்டும், ஆனால் உண்மையிலேயே கடவுளை நேசித்தோம்னா அவர் சொன்ன கட்டளை கீழ்ப்படுகிறோம். என்ன இடத்துல அன்பா இருக்கிறவன் கற்பனையை கீழ்ப்படுகிறான் இருக்குது. அப்போ அவர் கற்பனையை கீழ்ப்படியாமல் நம்ம அவர் இடத்துல அன்பா இருக்கிறோன்னு சொன்னோம்னா அது என்ன? பொய் தானே. இப்போ தாய் சொல்கிற பேச்ச பொண்ணு கேட்கவே மாட்டேங்குது. ஆனால் நான் அம்மா உங்ககிட்ட நான் அன்பா இருக்கிறேம்மா அப்படின்னு சொன்னேன். சும்மா அன்பா இருக்குன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? நீ தான் என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறீல்ல. அதே மாதிரி தான் கற்பனைக்கு கட்டளை தேவன் நம்மளுக்கு 10 கட்டளையை கொடுத்துக்கிறான். அந்த 10 கட்டளையும் கீழ்ப்படியாமல் நம்ம அன்பா இருக்குன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. எந்த கற்பனையில் நம்ம விழுகிறோமோ அந்த கற்பனையில் ஜெயிக்கிறதுக்கு கடவுள்கிட்ட போராடி அவர்கிட்ட பலனை வாங்கி நம்ம என்ன செய்யணும்? வெற்றி கொள்ள வேண்டும். இல்லைன்னா அதனால பிரயோஜனம் இல்லை. பாருங்க, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கு செய்களுக்கும் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தின் ஆராய்ந்து அறிகிறவரும் உள்ளேந்திரியங்களை நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கிறது போல யாருக்கு தெரியும்? நம்ம வாயில வார்த்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். ஆனால் நமக்கே தெரியாது. சோதித்து அறிகிறவரும் இருக்கிறேன். சில சமயம் நம்ம யோசிப்பேன், நானே யோசிப்பேன், நான் நல்லவனா கெட்டவனா எனக்கே தெரியலையேன்னு சொல்லிட்டு நானே யோசிப்பேன். ஆனால் யாருக்கு தெரியும்? நான் நல்லவனா கெட்டவனா நமக்கே தெரியாமல் தான் இருக்கேன். நம்ம பாவமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் கடவுளுக்கு தெரியும். இந்த கட்ட கரை சேருமா சேராதான்னு சொல்லி யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். இது இந்த கல் வந்து நம்மளுடைய ஆலயத்தில் ஒரு மூலையில் பொருந்துமா பொருந்தாதான்னு சொல்லி யாருக்கு தெரியும்? அந்த இடத்துல ஒரு நல்ல குணம் இல்லைன்னா தேவையில்லாமல் உட்காந்து செலவு பண்ணிட்டு இருக்க மாட்டார் கடவுள். நம்மக்கிட்ட ஒரு நல்ல குணம் இருந்தால் தான் நம்மக்கிட்ட என்ன செய்வார்? செலவு பண்ணி நம்மளை செதுக்கி இதுக்கி கொண்டு போய் எங்கே எதில் ஒட்டுவார்? அவருடைய ஆலயத்தில் என்ன செய்வார்? ஒரு கல்லாக நம்மளையும் மாற்றுவார். இல்லைன்னா நம்மக்கிட்ட வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்க, அடுத்து ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறவங்க வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. இதை பற்றி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கற்பனைன்னு சொல்கிறோம்ல, கற்பனைக்கு கீழ்ப்படுகிறது தான் ஓய்வு நாளுக்கு கீழ்ப்படியணும், கற்பனைக்கு கீழ்ப்படியணும் பற்றி நம்ம கீழே பார்ப்போம். இதில் கற்பனைன்னு சொன்னால் என்ன நம்ம பார்த்துருக்கோம்? கற்பனை நீதியாயும் நன்மையாயும் பரிசுத்தமாக இருக்குது. நன்மை நீதி பிரமாணம். அந்த நீதி பிரமாணத்தில் ஓய்வு நாளை மீறினாலும் அதுக்கு பேர் என்னது? அநியாயம்தான். புரிஞ்சுங்களா? தீமை தான். நன்மைக்கு ஆப்போசிட் என்னது? தீமை. பாவத்துக்கு பரிசுத்தத்துக்கு ஆப்போசிட் என்னது? அசுத்தம். நியாயத்துக்கு ஆப்போசிட் என்னது? அநியாயம். அப்ப இந்த கற்பனையை கீழ்ப்படியாம ஓய்வு நாளை மீறினாலும் சரிதான், முதல் கற்பனையை மீறினாலும் சரிதான், எந்த கற்பனையை மீறினாலும் சரி, அதுக்கு பேர் என்னது? அநியாயம்.
ஆனா வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க, 11ஆம் வசனம், அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து. அநியாயமான எப்படி சம்பாதிக்கிறது? ஓய்வு நாள்ல வேலை செஞ்சு சம்பாதிச்சா அதுக்கு பேர் என்னதான் வார்த்தை சொல்லுது? ஓய்வு நாள்ல நீங்க வேலை செஞ்சு சம்பாதிச்சா அதுக்கு பேர் அநியாயம். தேவன் இது நியாயம் சொல்லியிருக்கிறாரு. 6 நாள் நீ வேலை செய்யறது நியாயம், ஒரு நாள் நீ எனக்கு கொடுக்கறது தான் நியாயம். ஆனா அந்த நாளை நீ நினைஞ்சிடுற வேலைக்குன்னு, சொந்த வேலைக்குன்னு பயன்படுத்தினேன். நான் கேட்கறதோ 7 நாள் 6 நாள் எனக்கு கொடு, ஒரு நாள் நீ வேலை செய்யணும்னா 6 நாள் நீ வச்சுக்கோ, ஒரு நாள் எனக்கு கூடன்னு சொல்லி கேட்டா நீ அந்த ஒரு நாளையும் உனக்கு வச்சுக்கிட்டேன்னா அதுக்கு பேர் என்னது? அநியாயம். இப்படி அநியாயமா 6-7 நாள் வேலை செஞ்சு நீ சம்பாதிப்ப. சம்பாத்தியம் காசுனா கிடைக்கும், ஐஸ்வர்யனா வரும். ஆனா அந்த ஐஸ்வர்யம் நிக்குமா? வசனம் சொல்லுது பாருங்க, 11 வாசிங்க. அநியாயமாய் வாசிங்க. அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவயம் காத்து குஞ்சு பொறிக்காமல் போகிற கௌதாரிக்கு சமானமாய் இருக்கிறான். அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு முடிவிலே மூடனாய் இருப்பான். இங்க ஒரு மூடனை பத்தி பேசுறாங்க. ஓய்வு நாள்ல போய் வேலை செஞ்சு, எங்க ஆட்சி நீங்க சொன்னாங்க ஓய்வு நாள நான் கடையனா அடைச்சிருவேன். ஓய்வு நாள்ல கடையனா அடைச்சிருவேன்னு சொல்றது எப்படி இருக்குது? நான் ஓய்வு நாள்ல வேற வழி இல்லை, நான் என்ன செய்வேன்? வேலை செஞ்சுதான் தருவேன் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குது? அப்ப அநியாயமா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவயங்காத்துனா அது அடகாத்து, அடகாத்து குஞ்சு பொறிக்காமல் போகிற கௌதாரிக்கு சமானமா இருக்கிறான். கௌதாரியை பத்தி கதை தெரியுமா இல்லைங்களா உங்களுக்கு? கௌதாரி என்ன செய்யுமா? ஏன் குஞ்சு பொறிக்கா அப்புறம் எப்படி கௌதாரி வரும் மறுபடியும்? கௌதாரி பரம்பரை இருக்குல்ல இன்னும். அது என்ன செய்யும்னா பக்கத்து முட்டையை கொண்டு வந்து அது போய் என்ன செய்யுமா, அதோட கூடாரத்துல போய் உட்காராதான். எவன் கூடாரத்துலயாவது போய் உட்காந்துக்குமா. கூடாரம்னா என்னது? இது கூட்டுல எவன் கூட்டுலயாவது முட்டை இருந்தா அந்த முட்டையில போய் உட்காந்துக்குமா. அங்க அதுவும் முட்டை இடுமா. இன்னும் பக்கத்து கூட்டுல உள்ள எல்லா முட்டையும் தூக்கிட்டு வந்து வச்சுக்குமா. எந்தெந்த முட்டை கிடைக்குதோ எல்லா முட்டையும் கொண்டு வந்து வச்சுக்குமா. புரிஞ்சுங்களா? கோழி முட்டையா இருக்கட்டும், பாம்பு முட்டையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எடுத்து வந்து வச்சுக்குமா. வச்சுக்கிட்டேன்னா சும்மா அடை காக்குமா. இப்ப இது அடை காக்கும் போது ஆண் கௌதை என்ன செய்யுமாமா வந்து அந்த முட்டையை பூரா தூக்கி உடச்சு விடுமா. ஏன்னா அப்பதான் அது ஒத்துக்கும் ஆசைக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யுமா, ஆண் இது வந்து அதை முட்டையை பூரா உடைக்குமா. இது என்ன செய்யுமா, கஷ்டப்பட்டு அடை காக்குமா. இது கஷ்டப்பட்டு அடை காத்தாலுமே எல்லாத்துக்கும் அடை காக்கிற அளவுக்கு அது உடம்புல ஹீட்டு இருக்காதான். 1-2 தான் பொறிக்கும், மிச்சம் மற்றது பொறிச்சா கூட அது என்ன செய்யுமா, இது என்னோட தாய் இல்லைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அதோட ஜாதி கூட போய் ஒட்டிக்குமா. இது 1-2 தான் இதுக்கு உழைக்குமா. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது வேஸ்டா போயிருமா. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதோட சொந்த தாய் இல்லைன்னு தெரிஞ்சு அது என்ன செய்யுமா, அது விலகி போயிருமா. இப்படி இது அதோட உழைப்ப பூரா போடுது. பாசமா என்ன செய்யுதான், கூட்டு அடுத்தவன் கூட்டுல போய் உட்காரும்போது என்ன செய்யுமா, அடுத்தவன் கூட்டுல உட்கார அந்த கூட்டுக்காரன் என்ன செய்யும், வந்து குத்துவான்ல. இன்னொன்று தரையில கூடு கட்டுமா, தரையில கூடு கட்டி இருக்கும்ல, அதுல வச்சிருக்குமா. அடுத்தவன் நடந்து போ மீச்சு உடச்சு விடுவான்ல. கூட்டை வந்து எல்லா இது எங்க கட்டுது, மரத்துல இருந்து கட்டுது. இது என்ன செய்யும், அந்த வைக்க புல்லா இருக்குது தெரியுங்களா, அதுல கூட கூட்டை கட்டி வைக்கும். அப்ப மனுஷங்க நடந்து போறது, ஆடு மாடு நடந்து போகும்போது என்ன செய்யும், உடஞ்சிடும். இது என்ன செய்யும்னா இதோட வம்சமே வர்றது ரொம்ப கஷ்டப்பட்டு வருமா. கௌதாரியை பத்தி நீங்க யூடியூப்ல எங்கன்னா போட்டு பாருங்க. கௌதாரியோட பொழப்பே பார்த்தீங்கன்னா முட்டாள்தனம் பண்ணுமா. அது அவ்வளோ ஆசைப்பட்டு சேமிக்குமா. ஆனால் சேமிச்சது பூரா என்ன செய்யுமா, வேஸ்டா போயிருமா. மற்ற மிருகங்களோட சீற்றத்துக்கும் பாதிக்கப்படும். 2வது சொந்த அந்த இனத்தினுடைய ஆண் இதுக்கும் பாதிக்கப்படும். இதுவும் நஞ்சிரும். இதுக்கு அந்த ஹீட்டு கிடையாது, அந்த உடம்புல அவ்வளவு ஹீட்டு கிடையாது. அது முட்டை போட்ட அளவுக்கு தான் அந்த ஹீட்டை சரிப்படுத்த முடியுமே தவிர, நிறைய முட்டை இருந்துச்சுன்னா ஹீட்டு பரப்பி கரெக்டாக போகாமல் என்ன செய்யுமா, சரியா முட்டை சில சமயம் பார்த்தீங்கன்னா முட்டையே வராதான், குஞ்சே பொறிக்காதான். நான் போட்டிருக்கு பார்த்தீங்களா, குஞ்சு பொறிக்காமல் போகிற அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவயங்காத்து குஞ்சு பொறியாமல் போகிற கௌதாரிக்கு சமானமாக இருக்கிறான். சில சமயம் பார்த்தீங்கன்னா தன் சொந்த முட்டையில கூட என்ன வராதான், குஞ்சு வராது. ஏன்னா அந்த சொந்த முட்டை ஒரு 4 முட்டை இருக்குன்னா அந்த 4 முட்டைக்கு மேலே உட்காந்தா அது என்ன செஞ்சுக்கலாம், ஹீட்டு அது உடம்புக்கு ஏற்ற ஹீட்டை கொடுக்க முடியும். 10-15 முட்டையை போட்டு வச்சு அதில் உட்காந்தா அதோட 4 முட்டை எங்கே போயிடும், சைடில் போயிடுச்சுன்னா
மற்ற முட்டைக்கு உட்காந்து அந்த மற்ற முட்டைக்கு இந்த கௌதாரியோட ஹீட்டு பத்தலைன்னா எல்லாம் கூ முட்டையாக தானே போகும். அப்போ நிறைய அதோட வேலைகள் பூரா வேஸ்ட்டாக போயிடும். அது ஆனால் எவ்வளோ உழைச்சிருக்கும். அடை காக்குறதுன்னு என்னது? சாப்பாடு தண்ணி இல்லாமல் உட்காந்து அடை காக்கணும்ல. ஆனால் அதோட அடை காத்ததோட பலன் அடைஞ்சிச்சா? இல்லை. அது போல தான் ஓய்வு நாளில் வேலை செஞ்சு எவ்வளோ தான் சம்பாரிச்சாலும் ஓட்ட பையில போட்ட மாதிரி என்ன செய்யும், இந்த பக்கம் சம்பாதிப்போம், இந்த பக்கம் 600 ரூபாய்க்கு 700 ரூபாய்க்கு ஏன் 1000 ரூபாய்க்கு நீ சம்பாதிச்சாலும் அது 1100 ரூபா வேஸ்ட்டாக போயிடும். அதான் வசனம் சொல்லுது பாருங்க, கற்பனையை மீறினா அதுக்கு பேர் அநியாயம். அநியாயமாக ஐஸ்வர்யத்தை, இது அந்த அநியாயத்தை மட்டும் பற்றி பேசலை, ஒரிஜினலாகவே அநியாயம் பண்ணி சம்பாதிக்கிறாங்கல்ல, வட்டிக்கு விட்டு அதுக்கு விட்டு இதுக்கு விட்டு சம்பாதிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் அதே கதை தான். அவங்களுக்கு இந்த பக்கம் ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்கன்னா, இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த இங்கே ஒருத்தரோட இடத்த ஒருத்தர் பறிச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஒருத்தர் இடத்த ஒருத்தர் பறிச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த ஆள் இப்போ ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டு இருப்பது தான். புரிஞ்சுங்களா? அப்போ ஏமாற்றி ஒருத்தனை பிடுங்கினோம்னா அவன் செத்து போகிறான். செத்து போகும்போது நம்ம சொல்லி காட்டுறோம். புரிஞ்சுங்களா? அதே போல தான் என்ன செய்கிறாங்கன்னா, அநியாயமாய் சம்பாதிக்கிறதும் அதே கதை தான். கற்பனையை மீறி அநியாயமாக ஓய்வு நாளை மீறி சம்பாதிக்கிறதும் அதே கதை தான். அவங்களுக்கு நமக்கு என்ன இல்லை, வித்தியாசம் இல்லை. அடுத்தவனை ஏமாற்றி சம்பாரிச்சா அதுக்கு பேர் பாவம், கடவுளை ஏமாற்றி சம்பாரிச்சா அதுக்கு பேர் நியாயமா? அதுவும் பாவம் தான். புரிஞ்சுங்களா? என்னை வஞ்சிக்கிறார்கள் சொல்லி சொல்றாரா இல்லையா மலிக்கால, தசமபாவத்திலையும் காணிக்கையில் வஞ்சிக்கிறேன்னு சொல்றாரு. அதே மாதிரி தான் இங்க என்ன செய்றாங்க இவங்க, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வஞ்சிச்சு நம்ம என்ன செய்யறோம், யாருக்கு கொடுக்குறோம்? உலகத்துக்கே கொடுக்குறோம். அப்ப அதுவும் ஏமாத்து வேலை தான், அதுவும் அநியாயம்தான். அப்ப அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவயங்காத்து குஞ்சு புரியாமல் போகிற கௌதாரிக்கு சமானமாய் இருக்கிறான். அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு, எத்தனை வயசுலையா? பாதி வயதுனா எப்படி கண்டுபிடிக்கிறது? 100ல் பாதியா? இப்போ பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். ஒருத்தனோட ஆயுசு வாழ்க்கை எவ்வளோ வருஷம் தான்? 70 தான். 70ல் பாதினாப்ப 35. சரி, 80ல் பாதினாப்ப 40 வயசுலயே இத்தனை வருஷமா ஓய்வு நாளை பற்றி தெரிஞ்சிருந்து அந்த ஓய்வு நாளை மீறி சம்பாதிச்சோம்னா அந்த 40 வயசுல என்ன செஞ்சிருவான்? எல்லா பாசும் போயிட்டு அடுத்தவனுக்கு வட்டி கட்டிட்டு இருப்போம். அடுத்தவனுக்கு அந்த வயசு அந்த ஒரு ஒரு காலகட்டம் முடிஞ்சு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிற காலகட்டத்தில் என்ன செஞ்சுட்டு இருப்போம்? ஏமாந்து போய் நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம்? அடுத்தவனுக்கு காசை கொடுத்துக்கிட்டு இருப்போம். புரிஞ்சுங்களா? அந்த காசை பூரா இழந்துருவோமா? அங்கே பாருங்க, அதை இழந்துன்னு போட்டுருக்கு பாருங்க. அதை விட்டு, எதை? பாதி வயதிலேயே அதை விட்டு, எதை? அந்த சம்பாதிச்ச ஐஸ்வர்யத்தை விட்டு தன் முடிவிலே மூடனாய் இருப்பான் அப்படின்னு சொல்லி வசனம் தெளிவாக சொல்லுது. ஓகே, அடுத்து பாருங்க, தேவனை விட்டு விலகுறவர்களுடைய முட்டாள்தனம். வார்த்தை போறது பாருங்க, எங்கள் பரிசுத்த ஸ்தானத்தில் ஆதி முதற்கொண்டு உயர்ந்த மகிமையுள்ள சிங்காசனமாய் இருக்கிறது. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிறவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதிலே எழுதப்படும். எழுத்து எங்க எழுதப்படுமா? புழுதில. இங்க உட்காருங்க. புழுதில எழுதப்படும். புழுதினா எங்க எழுதப்படும்? புழுதி எங்க இருக்கு? இந்த பூமியில தான் புழுதி இருக்கு. இந்த பூமியில புழுதில எழுதப்படும். ஆனா கற்பனைக்கு கீழ்படுகிறவங்க பேர் எதுல எழுதப்படுமா? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ஜீவம்னா புஸ்தகம் எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்கிற எழுத்து நிலைத்து நிற்கும். ஆனா பூலோகத்தில் இருக்கிற எழுத்து, இப்போ இந்த பூலோகத்தில் ரேஷன் கார்டில் உங்க பேர் இருக்குது. இந்த உலகம் அழியும் போது, இந்த உலகத்தை நெருப்பினால் அழிக்கும் போது எல்லாமே அழிஞ்சு போகுமா போகாதா? பிரசங்கி 9ல் சொல்லுது, செத்தவங்கள் பெயர் முதற்கொண்டு எல்லாம் அழிந்து போகும், மறக்கப்படும். உங்க தாத்தா பேர் சொல்லுங்க. உங்க தாத்தாவோட தாத்தா பேரு, உங்க தாத்தாவோட அப்பா பேரு, அதுவும் முத்துக்கருப்பு தான் சொன்னீங்க இன்னைக்கு. சொன்னாங்களா இல்லையா? என்ன இருக்கலாம் உங்களுக்கு? என்னமோ இருக்கட்டும். புரிஞ்சுங்களா? செத்து போனவங்க ஒண்ணுமில்ல. இப்ப நண்பர்கள் இருப்பாங்க, எப்பயோ ஒருத்தர் செத்து போயிருப்பான்,
திடீர்னு அவன் பேரை கட்ட உடனே நான் வராது. செத்தவங்கள் பேர் முதற்கொண்டு மறைக்கப்படும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்னப்பா அந்த உலகத்தில் இருக்குது? அவங்களுக்கு இப்போ வைராக்கியம் இல்லை, கோபம் இல்லை, தாவம் இல்லை, எதுவும் கிடையாது. செத்தவன் தான். அவன் தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறான். அவனுக்கு இங்கே கிடையாது. அவன் பேரை சொல்லிட்டு பிசாசு தான் நடிச்சுக்கிட்டு இருக்குது. செத்தவன் பேர் முதற்கொண்டு மறைக்கப்படும். அதுபோல் இவங்க பேர் எல்லாம் என்ன செய்யப்படுமா? புலிதில் எழுதப்படுறது. புலிதில்னா ஒரு மண்ணில் ஒரு எழுத்து எழுதுறீங்கன்னா காத்தடிக்கும் போது என்ன செய்யும்? அழிஞ்சு போயிடும். அவ்வளோதான். அப்போ இப்படி தான் என்ன செய்வாங்க? கடவுளை விட்டு விலகி போகிறவங்க பேர் இல்லை, அவங்க ஜாதி இல்லை, அவங்க இனமே இல்லாமல் காணாமல் போயிடும். அப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு உலகத்தில் வந்து பரலோகத்தில் போனதுக்கப்புறம் நம்மளை நினச்சி பார்க்கறது கூட யாருக்கும் நினைப்பு வராது. நம்ம பேர் முதற்கொண்டு மறைந்து போய்விடும். புரிஞ்சுங்களா? ஓகே, 14 வாசிங்க. ம் ம் ஏன் துதி. அப்போ நம்ம இப்படிப்பட்ட பாவத்தில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், இப்படிப்பட்ட தப்புகளை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? கடவுளை நோக்கி பாவ மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லை, என்னால் இப்படி ஜெயிக்க முடியல, என்னைய குணமாக்கும், நான் குணமாகறேன். என்னைய ரட்சியும், நான் ரட்சிக்கப்படுறேன். ரட்சிக்கப்படுறது யாரால தான் முடியும்? நம்ம நினைக்கிறதுனால கிடையாது. நமக்கு அந்த விருப்பத்தை மாறணும்னு எண்ணத்தை கொடுக்கறது கடவுள். அவர் வசத்தினாலே அவர் பரிசுத்தமாக்கும் சொல்றவர் யாரு? அவர் சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அவர் வசனமே சத்தியம். பரிசுத்தமாக்கும் சொல்றது யாரு? ஆக்கும் சொல்றது நம்மளை ஆக்கும். ஆனா ஆக்குறது யாரு? கடவுள். அங்க ஜெபம் பண்ணும்போது அவர் சத்தியத்தினாலே அவர் பரிசுத்தமாக்கும் சொல்லி இயேசு கிறிஸ்து யாரை பத்தி சொல்றாரு? பிதா கிட்ட சொல்றாரு, பிதாவே இவங்களை பரிசுத்தமாக்கும். அவரோட வசனமே சத்தியம். அப்ப பரிசுத்தமாக்குற வேலை யாரோட வேலை? தேவனோட வேலை. நம்ம பரிசுத்தமாக ஆகிறதும், நம்ம குணப்படுறதும், நமக்குள்ள நல்ல குணம் வர்றதும் யாரோட வேலை? தேவன் அவருடைய ஆவியை கொடுத்தா, ஆவினா புரிஞ்சுக்கோங்க, இன்னொரு ஆள் கிடையாது. அவருடைய பலத்தை, அவருடைய சிந்தையை, அவருடைய கட்டுப்பாடு தன்மையை எல்லாத்தையும் நமக்குள்ள கொடுக்கும்போது நமக்குள்ள என்ன செய்ய? சுத்த இருதயத்தை தர்றது, புதிய இருதயத்தை தருது. அது கொடுக்கும்போது நமக்குள்ள எல்லாமே என்ன செய்யும்? புதுசாக மாறும். இதோ இவர்கள் என்னை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தை எங்கே? அது இப்போது வரட்டும் என்கிறார்கள். நானோ உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன், இதற்கு நான் மிஞ்சி நடக்கவில்லை. ஆபத்து நாளிலே விரும்புகிறதும் இல்லை. நீர் அறிவீர். என் உதடுகளிலிருந்து புறப்பட்டது உமக்கு முன்பாக செவ்வையாய் இருந்தது. நீர் எனக்கு பயங்கரமாய் இராதையும், தீங்கு நாளிலே நீரே என்ன அடைக்கலம். புரிஞ்சுங்களா? நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், நம்ம தப்பு செஞ்சு ஒரு மாட்டிட்டோம்னாலும் கூட, ஒரு தப்புல நம்ம இருக்கிறோம்னா கூட, நம்ம அதனால கடவுள் நம்மளை தண்டிக்கிறான்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் கூட நம்ம என்ன செய்யணும்? கடவுளே நீர் தான் எனக்கு அடைக்கலாம். இப்போ கூட நீங்கள் தான் என்னை தண்டிக்கிறீங்க, ஆனால் நீங்களே என்னை காப்பாற்றுங்க, உங்களை விட்டா எனக்கு வேற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டே போய் நம்ம என்ன செய்யணும்? சரணாடியா அவருக்கு பாதத்தில் உழுகணும், அவர்கிட்ட அடைக்கலாம் புகரணும். அடைக்கல பட்டணம்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ ஒரு பிரச்சனைனா ஒருத்தனை குத்திக்கிட்டோம்னா உடனே இப்போ எங்கே போய் சேர்றீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டா அவன் என்ன செய்ய மாட்டான்? சரி, அவங்க ஏதோ தண்டனை கொடுப்பாங்க, அது வரைக்கும் நம்ம போய் ஒன்றும் செய்ய முடியாது, தப்பிச்சுக்கிறான்ல. அடைக்கல பட்டணம்னு சொல்கிற மாதிரி தேவன் தான் நமக்கு கடவுள்கிட்ட போய் விழுந்துடணும். நம்ம கடவுளும் தேவையில்ல, அதே இதில் தப்பு செஞ்சுட்டு இருக்கோம்னா நம்ம என்ன செய்வோம்? தப்புக்கான தண்டனையை வாங்கிடுவோம். அப்போ நம்ம ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறோம். இப்படி ஓய்வு நாளுக்கு மீறி நம்ம பெரிய கடன் பிரச்சனையில் மாட்டியிருக்கிறோம், பெரிய 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 பிரச்சனைகளில் மாட்டிருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? கடவுள்கிட்ட போய் சரணை அடையிறதா நமக்கு நல்லது. அதை விட்டால் வேற வழி இல்லை. ஓகே. நான் வெட்கப்பட்டாலும் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக, நான் கலங்காமல் அவர்கள் கலங்குவார்களாக. தேவரே தீங்கு நாளே அவர்கள் மேல் வரப்பண்ணி இரட்டிப்பான நொறுக்குதலால் அவர்களை நொறுக்கும். இதெல்லாம் யாருக்கு சொல்றாங்க? தீர்க்கதரிசி. என்னை தீர்க்கதரிசி நொறுக்கு அவங்களுக்கு விரோதமாக செயல்படுறவங்களுக்கு தீர்க்கதரிசி ப்ரேயர் பண்ணுறான். அவங்கள என்னை நொறுக்க பார்க்குறாங்க, அது பண்ண பார்க்குறாங்க. கடவுளை நீங்கள் அவங்களுக்கு அதை செய்யுங்க அப்படி சொல்லி தீர்க்கதரிசியை நான் தொல்லை கொடுக்குற, கஷ்டப்படுத்துகிற யாரு? முட்டாள்தனத்தை உடையவர்களுக்காக இது வசனங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்ததுன்னா ஓகே. இனிமேல் பார்க்க போகிற வசனம் எதை பற்றி பேசப்படுது தெரியுங்களா? இது மேல் பார்க்க போகிற வசனம் எதை பற்றி பேசப்படுது? இத்தனை வசனம் மற்ற காரியங்களை பற்றி பேசிருக்கல. இதுக்கப்புறம் பார்க்க போகிற வசனம் இங்கேருந்து இதுலேருந்து இதில் இருந்து 19 20
27 வரைக்கும் உள்ள வசனம் எதை பத்தி தான் பேசப்படுது தெரியுங்களா? ஓய்வு நாளை பத்தி மட்டும்தான் பேசப்படுது. ஓய்வு நாளில் நம்ம வேலை செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது, அது சும தூக்கக்கூடாது, அங்கே வந்து வியாபாரம் பண்ணக்கூடாது, அங்கே பொருட்களை அடுத்தவன் வியாபாரம் பண்ணுறதுக்கு உள்ளே அனுமதிக்கக்கூடாது. இது ஒரு என்ன செய்கிறாங்க, எருசலேம் பட்டணத்துக்குள்ளே என்ன செய்கிறாங்க, உள்ளே வந்து வியாபாரம் பண்ணிட்டு போவாங்க. அன்னைக்கு ஓய்வு நாளில் வந்து வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி சட்டத்திட்டங்களை இவங்க இங்கே போடுறாங்க. அந்த அதை பற்றி தான் அந்த வசனம் சொல்லுது. வாசிங்களேன், 19 வாசிங்க. இந்த வாசல்களில் பிரவேசிக்கிற யூதாவின் ராஜாக்களும் எல்லா யூதரும் எருசலேமின் எல்லா குடிகளுமாகிய நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் எல்லாரும் கர்த்தர் சொல்ற வார்த்தையை கேளுங்க. அவர் என்ன சொல்றாருன்னு சொல்றீங்க கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப கவனிங்க, நீங்களும் கவனிங்க, நமக்கும் கடவுள் அதை தான் சொல்றாரு. நீங்கள் ஓய்வு நாளில் சுமைகளை எடுத்து அவைகளை எருசலேமின் வாசலுக்குள் கொண்டு வராதபடிக்கும். இங்க பாருங்க என்ன சொல்றாங்க, சுமைகளை எடுத்துட்டு எங்க கொண்டு வராங்களாம், வாசலுக்குள்ள கொண்டு வராங்களாம். சுமைகள் என்னது, மூட்டை மூட்டையா கொண்டு வரோம்ல, சரக்கு வண்டி லாரி லாரியா கொண்டு வந்து இறக்குறோம்ல, மற்ற ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வருதுல, சந்தைக்கு வருதுல. இப்ப கூட பாருங்க ஓய்வு நாள்ல தான் சனிக்கிழமை சந்தையை வச்சிருக்கிறாங்க. இங்க எங்க தேனியில ஓய்வு நாள்ல சனிக்கிழமை சந்தை கொண்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப உருப்பிடுமா பாத்துங்க, அவங்களுக்கு தெரியாது, அதனால அது வேற விஷயம். நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, அன்னைக்கு போய் சந்தையில போய் வாங்கிக்கிட்டு, அதான் ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதமாக தான் இருக்கும். எப்போ சனிக்கிழமை மாற்றினாங்களோ பல பிரச்சனைகளுக்குள்ளாக இந்த ஊரும் சேர்ந்து போகும். அது வேற விஷயம். தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் தப்பு தான். சரி. என்ன வார்த்தை சொல்றாங்க பாருங்க, ஒரு வேலை செய்யலாமா, பாத்திரம் வளர்க்கலாம், துணி துவைக்கலாம், ஏதாவது ஒரு வேலை செய்யலாமா, ஒரு வேலையும் செய்யக்கூடாது, சமைக்கவும் கூடாது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போனா ஈஸியா போச்சு, சமையல்னா ஓய்வு நாள்லயே பண்றாங்க, ஈஸியா போச்சு. அதுக்கு பெட்டர் சமைக்காமே இருந்துடலாம். சித்தி போல சமைக்கவே மாட்டாங்க ஓய்வு நாள்ல. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதுக்கு சும்மாவே சமைக்க மாட்டாங்க, ஓய்வு நாள் ஒரு சாக்கு, அதை சமைக்க மாட்டாங்க அந்த பிள்ளைங்க. சொல்லுங்க. அப்ப வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துல இருந்து துவைக்காம இருக்கிறீங்களா? எந்த வேலையும் செய்யணும், ஒரு வேலையும் தேவையில்லாத வேலை எல்லா வேலையும் முன்னாடியே செஞ்சு வச்சிருந்தீங்க. பாருங்க, ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளில் இருந்து சுமையை வெளியே கொண்டு போகாதபடிக்கு, ஒரு வேலையும் செய்யாதபடிக்கு. நம்மளும் வீட்டில இருந்து பொருளை கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது, விற்கிறதுக்கு. இப்போ அதுக்கு நம்ம ஒரு சர்பத்து பாட்டில் வைக்கிறோம், பெனாயில் வைக்கிறோம், இது மாதிரி கிடைக்கணும், இதெல்லாம் கொண்டு போய் அன்னைக்கு போய் விற்கிறதுக்குன்னு கொண்டு போக கூடாது. இங்க பாருங்க, அதான் போட்டுவாங்க, ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளில் இருந்து சுமையை வெளியே கொண்டு போகாதபடிக்கு, ஒரு வேலையும் செய்யாதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களுக்கு எச்சரிக்கையாய் இருந்து நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர். நான் உங்க பிதாக்களுக்கு சொன்னது போலவே நீங்க ஓய்வு நாளை என்ன செய்யுங்க, பரிசுத்தமாக்குங்கள். அப்ப பரிசுத்த குலைச்சல் பண்றோமா இல்லையா? வீட்டில் வேலை செய்யறதா இருக்கட்டும், வீட்டில் சமைக்கிறதா இருக்கட்டும், வைக்கிறது, இது பூரா என்ன, நம்ம பரிசுத்தம் குலைச்சல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். புரிஞ்சுக்குங்க. சரி, 23ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி கழுத்தை வந்து எப்படி கடினப்படுத்துறாங்களா? அதான் வணங்கா கழுத்து உள்ளவங்க கழுத்தை கடினப்படுத்தினா தானே வணங்க முடியாம போகும். இப்போ கழுத்து பிடிச்சிக்கிச்சுனா கிட்ட திருப்ப முடியுமா, வளைக்க முடியுமா? அதே தான், கழுத்தை கடினப்படுத்துறாங்களா? எதுக்கு? வணங்க மாட்டாங்களாம், கடவுள் சொல்ற பேச்சுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்களாம். என்னது, அவங்க கேட்காம அப்ப புத்தியே கேட்க மாட்டேங்கிறாங்க. புத்தின்னு என்னது? அப்பா புத்தின்னு சொன்ன, இந்த புத்தினா இந்த மாதிரி நடந்தனா உனக்கு ஆசீர்வாதம் கடவுளா பார்த்து கொடுப்பாரு, நீ இப்படி நடக்கலைன்னா உனக்கு ஆசீர்வாதம் 40 நாளுக்கு போறது போல 40 வருஷம் இழுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லும் போது இந்த புத்தியை கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கடவுள் சொல்ற புத்தியை கேட்கும் போது என்ன செய்யும், நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரும். கடவுள் சொல்ற புத்தியை கேட்கலைன்னா வராது. அதை பத்தி தான் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. 24 வாசி. சுமையை கொண்டு வராதபடிக்கும் ஓய்வு நாளில் ஒரு வேலையையும் செய்யாமல் அதை பரிசுத்தமாக்கும்படிக்கும் என் சொல்லை கேட்பீர்களானால். இங்க வார்த்தையை பாத்தீங்களா?
ஓய்வு நாளில் ஒரு வேலையும் செய்யாத படிக்கும், வாசல்களுக்குள்ளே சுமைகளை கொண்டு வராத படிக்கும், ஓய்வு நாளில் ஒரு வேலையும் செய்யாத படிக்கும், அதை பரிசுத்தமாக்கும் படிக்கும் என் சொல்லை கேட்பீர்கள். ஆனால் வார்த்தையை கவனிச்சுக்கோங்க, இப்படி என் பேச்சை நீங்க கேட்டீங்கன்னா கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம் பாருங்க. இது ஒரு நாட்டுக்கு சொல்றாங்க, இதை நமக்கு நம்ம ஒப்பிடும் போது நமக்கு எப்படி மாற்றி ஒப்பிட்டுக்கணும். இது ஒரு நாட்டுக்கு சொல்லும் போது நாட்டுக்கான ஆசீர்வாதத்தை சொல்றாங்க. ஆனா நமக்கு சொல்லும் போது எப்படி இருக்கும், அது ஒரு புத்தகத்தில் நம்ம படிப்போம். ஆனா இது ஒரு பொதுவாக ஒரு நாட்டுக்கு சொல்றாங்க, ஓய்வு நாளில் நீ கரெக்டா நான் சொன்ன பிரகாரம் வேலை செய்யாம அது பண்ணாம நீ இருந்தேன்னா அதனால உனக்கு என்ன கிடைக்குமா, அப்பொழுது சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்களும் ரதங்களின் மேலும் குதிரைகளின் மேலும் ஏறுகிறவர்களும் ஆகிய ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் அவர்கள் பிரபுக்களும் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் இந்த நகரத்தின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பார்கள். இந்த நகரமும் என்றைக்கும் குடியுள்ளதா இருக்கும். இந்த நகரம் என்றைக்குமே குடியுள்ளதா இருக்கும்னா அந்த நகரத்தை எவனும் வந்து என்ன செஞ்சிட மாட்டான், படையெடுத்து பிடிச்சிட்டு போயிட மாட்டான். இந்த நகரம் எப்பொழுதுமே நல்லா இருக்கும், செழுமையா இருக்கும். ராஜாக்கள் இருப்பாங்க, ஒரு ராஜாக்களுடைய பையங்க இருப்பாங்க, பிரபுக்கள் இருப்பாங்க, எல்லாம் குதிரை மேல ஏறி நல்லா ஆசீர்வாதமா என்ன செய்வீங்க, இருப்பீங்க. இது ராஜாக்களுக்கு மட்டுமா? அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, மக்களுக்கு என்ன சொல்லுது பாருங்க. யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் சுற்றுப்புறமான ஊர்களிலும் பென்யமீன் தேசத்திலும் பள்ளத்தாக்கான சீமையிலும் மலை நாட்டிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் சர்வாங்க தகனங்களையும் பலிகளையும் போஜன பலிகளையும் தூப வர்க்கங்களையும் ஸ்தோத்திர பலிகளையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவார்கள். இங்க பாத்தீங்களா, நீங்க கரெக்டா ஓய்வு நாளை ஃபாலோ பண்ணீங்கன்னா மக்கள் பூரா என்ன செய்வாங்களாம், நம்ம இன்னைக்கு கரெக்டா வெள்ளிக்கிழமை சாப்பாடு கரெக்டா ஆக்கி வச்சோம்னா எல்லா மக்கள் என்ன செய்வாங்களாம், கரெக்டா ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களும் கரெக்டா ஓய்வு நாளை ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அவங்க என்ன பலி, சும்மா வந்து ஒருத்த காணிக்கை மட்டுமா போடுவாங்க, சோத்திர பலி, அந்த பலி, கடவுளுக்கு நன்றி பலி, எல்லா பலியும் கொண்டு வந்து என்ன செய்வாங்களாம், அவ்வளோ ஆசீர்வாதம் பெருகும். பெருகும்போது நம்ம என்ன செய்வோம், கடவுள் நம்மளை அதிகமா ஆசீர்வதிக்கும்போது என்ன செய்வோம், அதிகமா என்னமா செய்வோம், கடவுளுக்கு போடுவோம். அப்ப பாருங்க என்னென்ன பலி கொடுக்குறாங்க பாருங்க, எத்தனை பலி இருந்திருக்கு பாருங்க. என்னென்ன பலி, சீமை நாட்டில இருந்து மிருக ஜீவன்களிலிருந்து சர்வாங்க, என்னது தகன பலிகளையும் பலிகளையும் போஜன பலிகளையும். போஜன பலிகள்னா பண்ட பத்திரம்னா இருக்குல்ல, இது பழங்கள் பலாச்சோளம் அந்த சோளம் இந்த சோளம் கொண்டு வந்து வைப்பாங்க. நான் வந்து படிக்கும்போது ஈடிதம் ஸ்கூல்ல என்ன செய்வாங்கன்னா, இந்த வயலனா வேலை செஞ்சுட்டு வருவாங்களா, அவங்க கொண்டு வந்து என்ன பலாப்பழத்தை கொண்டு வந்து வைப்பாங்க, அதை வைப்பாங்க இது வைப்பாங்க, எல்லாத்தையும் ஏழை விட்டு அதை காசாக மாற்றிக்குவாங்க. ஏழை விடும் போது சபைக்காக போறதுனால அந்த ஏலத்தை அதிகமாக காசு போட்டு வாங்குவாங்க. யாரு, மக்கள். இப்போ ஒரு பலாப்பழம் வந்து 150 ரூபான்னு வச்சுக்கோங்க, மக்கள் வாங்கும் போது எவ்வளோக்கு வாங்குவாங்க தெரியுங்களா, 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு வாங்குவாங்க. அப்போ இது மாதிரி என்னென்ன அவங்கள பலன தசமங்களை பூரா கொண்டு வருவாங்க. இப்படி எல்லா விதத்துலையுமே கொண்டு வருவாங்க. தூப வர்க்கங்களையும், தூப வர்க்கம்னு அது வாசன திரவியங்கள், போஜன பலிகளையும் சோத்திர பலிகளையும். சோத்திர பலிகள் என்னது, கடவுளே எனக்கு இது மாதிரி நடக்கணும்னு சொல்லி, எனக்கு எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வோம், கடவுளே எனக்கு இந்த காரியத்தை செஞ்சு தந்ததுக்காக நன்றி சொல்லி நன்றிக்கு நீங்கள் காணிக்க கொண்டு வந்து வைப்பாங்க. புரிஞ்சுங்க உங்களுக்கு. இப்படி ஒவ்வொருதுக்குமே கடவுள் வந்து ஆசீர்வாதம் நம்ம வைக்கும் போது தானே அதுக்கு பதில் செய்ய முடியும். நீங்கள் கொடுத்தா தானே நான் கொடுக்க முடியும் அப்படின்னு தானே சொல்கிறேன். அது மாதிரி கடவுள் கொடுக்கணும்னா அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, நீ கீழ்படிச்சா தானே நான் கொடுக்க முடியுங்கிறார். நம்ம சொல்லுவோம் சில சமயம், கடவுளை நீங்கள் கொடுத்தா தானே நான் கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவோம். நானே சொல்லியிருக்கேன் நிறைய நேரத்தில் மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது, நீங்கள் கடவுளை எனக்கு நீங்கள் கொடுத்தா தான் நான் அடுத்தவனு கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அவர் சொல்லுவார், நீ கீழ்படிச்சா தானே நான் உனக்கு கொடுக்குறது, நீ 10 கருப்பணி கீழ்படி நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அப்போ அதே மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், கடவுளுக்கு கீழ்படிஞ்சா அவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. ஆனா அடுத்த வசனம் பாருங்க, நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கும் ஓய்வு நாளிலே சுமையை எருசலேமின் வாசலுக்குள் எடுத்து வராதிருக்கும்படிக்கும் என் சொல்லை கேளாமல் போனீர்களாகில், என் சொல்லை கேளாமல் போனீர்களாகில் நான் அதன் வாசல்களில் தீ கொளுத்துவேன். கடவுள் என்ன சொல்றாரு, நான் அதன் வாசலில் தீ கொளுத்துவேன். வாசல்ல தீ கொளுத்துவேன். அந்த எருசலேம் நகரத்துல வாசல்ல தீ கொளுத்துவேன். அது அவரு தீ கொளுத்துவார்னு என்ன அர்த்தம், அடுத்தவன் வந்து படையெடுத்து வந்து அவன் என்ன செய்வான், தீ கொளுத்துவான். புரிஞ்சுங்களா உங்களுக்கு. எருசலேமின் அரண்மனைகளை பட்சித்து அவிந்து போகாதிருக்கும் என்ன அர்த்தம் தெரியுங்களா, அவிந்து போகாதிருக்கும்னு என்ன அர்த்தம்,
அமராம எரியும். தீ தானே பற்ற வைக்கிறாங்க. அவிழ்ந்து போகாது அக்கினின்னு சொல்கிறோம்ல, அப்படின்னா அமர்ந்து போகாது. தீ என்னாச்சு அமரும்ல, அதுதான் அமராம எரியுமா. ஒரு தீயை பற்ற வச்சா அந்த தீ வந்து அணைஞ்சிருன்னு நினைக்காத, உன்னை கறிக்கட்டையா ஆக்குற வரைக்கும் அது அணையாது அப்படின்னு சொல்றாரு அவர். அப்ப நான் கத்த வைக்கிற நெருப்பு எப்படி இருக்குமா, உங்களை முழுசா அழிச்சிரும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அது எருசலேமின் அரண்மனைகளை பட்சித்து அவிழ்த்து போகாது இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஓய்வு நாள் சொல்றது எவ்வளவு முக்கியம் சொல்லி கடவுள் சொல்றாரு, புரியுதுங்களா இல்லைங்களா? அந்த ஓய்வு நாளை இப்ப உலகமே மீறிக்கிட்டு இருக்குது, புரியுதா இல்லைங்களா? இதுதான் எப்பொழுதுமே ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்கும். அப்ப நம்ம தெளிந்த புத்தி உள்ளாக இதே காரியம் நெகேமியா 13 போய் படிச்சு பாருங்க வீட்டில். அதுக்கு படிக்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை. அதுலேயும் இதே தான் சொல்லும். பண்ட பாத்திரங்களை கொண்டு வந்து விற்பாங்க, தின்பண்டகத்தில் கொண்டு வந்து விற்பாங்க. விற்கும் போது என்ன செய்வாரான் நெகேமியா, சட்டம் போடுவார், ஏன்னா வந்து உள்ள விற்காத அப்படி சொல்லுவானா. தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே ஒருத்தனை கொண்டு வந்து குடியிருக்க வச்சுருவாங்களாம் அன்னியனை. அவனை வெளியே துரத்தி அனுப்புவாங்களாம். அதை அன்னைக்கு ஓய்வு நாளில் எந்த சுமையும் தூக்கிட்டு வராதிங்க. வாசலில் காவல் போடுவாங்களா. யாரை காவல் போடுவாங்களாம்? லேவியரவே காவல் போடுவான் அவன். ஏன் லேவியரை காவல் போடுறான்னு தெரியுங்களா? சாதாரண மனுஷனுக்கு மரியாதை கொடுக்குற காட்டில் யாருக்கு அதிக மரியாதை மக்கள் கொடுப்பாங்க? லேவியருக்கு கொடுப்பாங்களா. அப்போ லேவியனவே காவல் போட்டு அங்கே என்ன செஞ்சாங்களா, இது பண்ணுறாங்களா. ஆனால் என்ன செஞ்சாங்களா தெரியுங்களா, விற்க வரவங்க என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, விற்க வர்ற பொருளை கொண்டு வந்து எங்கே வந்து வச்சாங்களா, விற்க வர்ற பொருள் வந்து ஊருக்கு வெளியே போய் உட்காந்துக்கிட்டாங்களாம் வந்து விற்கிறதுக்காக. அப்போ இவன் சொன்னா, நெகேமியா நீ ஊரை ஓய்வு நாளில் வெளியே உட்காந்துக்கிட்டு நீ விற்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கிற, நீ இன்னமும் உட்காந்துக்கிட்டு உன் மேலே கையை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டான். கையை போடுவேன் உன்னை கொண்டு போடுவேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் தான் எஞ்சி போனாங்களாம், விற்க வரவங்க எஞ்சி போனாங்களாம். இப்போ வந்து உதாரணத்துக்கு ஓய்வு நாளில் வந்து ஒரு பெரிய இப்போ வந்து திருப்பதி கோயில் இருக்குல்ல, திருப்பதி கோயில் வந்து நம்ம உண்மையான கடவுளோட கோயில் வந்து அங்கே வந்து என்ன செய்யக்கூடாது, அந்த கோயில் நாள் சனிக்கிழமைன்னு வச்சுக்கோங்க. அந்த நாளில் நீ வந்து இந்த வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் புரியாதவன் என்ன செய்வான்? சரி ஒரு கோட்டை மாதிரி இருக்கு, அந்த கோட்டையை அடைச்சோம்னா கோட்டைக்கு வெளியே உட்காந்துட்டு இருப்பானா, இருக்க மாட்டானா? அப்படி புரியாமல் உட்காந்துருக்கும் போது இவன் என்ன சொன்னா தெரியுங்களா, நெகேமியா ஏய் கோட்டைக்கு வெளியே கூட நீ உட்காரக்கூடாது, நீ ஓடி போயிரு அப்படியே, இல்லைன்னா உன்னை கொன்னே போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏன்னா ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவன் சொன்னா பயந்து தானே ஆகணும், அவன் ஆளுகளை கூட்டு வந்து என்ன செஞ்சிருவான், கொண்டு விடுவான்ல. அப்போ அது ஆனால் அது இப்படி செஞ்சது தப்பா? கடவுளோட காரியத்தை கீழ்படுகிறதுக்காக மக்களை கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் செஞ்சான், சட்டத்தை போட்டு லேவியர்களை காவலுக்கு வச்சு கதவை பூட்டி. சில சமயம் பார்த்தீங்கன்னா மனுஷங்க கேட்க மாட்டாங்க, கீழ்படிய மாட்டாங்க. அப்போ என்ன செய்வாங்க, சில சமயம் கட்டாயப்படுத்தியாவது இது முதல் பரலோக ராஜ்ய பலவந்தம் பண்ணப்படுகிறது சொல்ல சத்தியங்கள்லாம் சொல்லும் போது கேட்க மாட்டேங்கிறாங்க, காது கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு போய் பிடிச்சி ஃபோனை போட்டு 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 சொல்ல வேண்டியது இருக்குது. கஷ்டப்பட்டு சத்தியத்தை சில விதத்துகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது. சில பேர் தான் நினைச்சுறாங்க ஆர்வப்பட்டு வந்து கேட்குறாங்க, ஆனால் மற்றவங்க என்ன நினைச்சுறாங்க கஷ்டப்பட்டு போய் காதில் ஓதுனால என்ன செய்றாங்க, காதை இருக்க பொத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதான் சொல்கிறாங்களே, இப்போ இஸ்ரவேலர்கள் எருசலேமில் உள்ளவங்கன்னா என்ன செய்வாங்க, எல்லாம் என்ன சொல்லலாம், நீதிமான்கள்னு சொல்லலாம். ஏன்னா என்ன தடவை விழுந்தாலும் திரும்பி எந்திரிச்சு கடவுள் எப்படியாவது அவங்களை காப்பாற்றி கொண்டு போயிடுவார். நீதிமானுக்கே சரி கட்டப்படும்னா பாவிகளுக்கு எப்போ ஏற்பட்ட எப்போ அதுக்கும் அதிகம் சொல்லி வசனம் சொல்லுதா இல்லைங்களா? நீதிமானுக்கே இந்த பூமியில் சரி கட்டப்படும் என்றால் பாவிகளுக்கு எவ்வளோ அதிகம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறதையும் நம்ம புரிஞ்சிருக்கிறோம். புரிஞ்சுங்களா? இன்னொரு வசனத்தை வாசிப்போம். இந்த வசனம் நானே மறந்துட்டேன். ஓகே, ஏசாயா 58:13-14. இப்போ ஒரு நாட்டுக்கான ஆசீர்வாதத்தை தானே பார்த்தோம். நம்ம ஓய்வு நாளை கடைப்பிடிச்சா ஒரு நாட்டுக்கு ஒரு மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க, நீங்கள் எல்லாம் பலிகளுக்கு கணக்கெல்லாம் கொண்டு வருவீங்கன்னு பார்த்தோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஆசீர்வாதம் என்னது, ஓய்வு நாளை கரெக்டாக கடைப்பிடிக்கும் போது. இந்த வசனத்தை அடிக்கடி நம்ம வாசிச்சிருக்கிறோம், இருந்தாலும் வாசிப்போம். ஏசாயா 58:13-14.
என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். எப்பொழுது மனமகிழ்ச்சியா இருப்போமா? அப்பொழுதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா? அதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா, வேலை செய்யாமல் இருந்து சமைக்காமல் இருந்து இந்த காரியங்களை கரெக்டாக சொந்த பேச்ச பேசாமல் இருந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா அதுக்கப்புறம் தான். அப்பொழுதுன்னு என்ன அர்த்தம்? இதை பூரா செஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ எப்படி இருப்ப? நல்ல மன மகிழ்ச்சியா இருப்பாய். உன்னை நல்லா உயர்த்துவேன். உன்னை பூமியின் உயர்ந்த இடங்கள்னா என்னது? உயர்ந்த ஸ்தானங்கள்ல உன்னை வந்து ஒரு ஆசாரியனை ஆக்குவேன். பூமியில எல்லாருமே உன்னை மதிக்கிற அளவுக்கு ஒரு பாஸ்டர் ஆக்குவேன். இல்லாட்டி ஒரு காரியங்கள் ஒரு ஒரு உயர்ந்த இடங்கள்னா இது மட்டும் உயர்ந்தது கிடையாது, பணம் மட்டும் உயர்ந்தது கிடையாது. பணம், கௌரவம், அந்த அந்தஸ்து, இன்னும் உலக மக்கள் மதிக்கிற அளவுக்கு சில காரியங்கள்ல உள்ள கொண்டு உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி யாக்கோப்பு ஆசீர்வதிச்சது போல உன்னை என்ன செய்வேன்? அவனை எப்படி ஆசீர்வதிச்சாரு பாத்தீங்களா இல்லைங்களா? அவனுக்கு சம்பளத்தை மாத்துவான் நிறைய தடவை. வரியான ஆடு மட்டும் தான் அவன் சம்பளம் சொன்னா வரியாட ஆடா பிறக்கும். இவன் எப்படியா பிறக்குன்னு சொல்லிட்டு புள்ளி ஆடு தான் உனக்கு சம்பளம்டா அப்படின்னு சொல்லிட்டான். புள்ளி ஆடா பிறக்கும். வெள்ளாடு மட்டும் தான் உனக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லி அவன் மாமனார் மாத்துவான். அவனை எத்தனை தடவை ஏமாத்த பார்த்தாலுமே அவனுக்கு எது சம்பளம் சொல்றானோ அந்த ஆடா தான் பிறந்துச்சு. அவனை ஆசீர்வதிக்க வேண்டிய காலகட்டம் வந்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் அவன் என்ன செஞ்சான்? வேலையா கடுமையா தான் இருந்தான். 14 வருஷம் வேலை பார்த்துட்டு கடைசியாக ஆசீர்வதிக்கும் போது என்ன செய்யறாரு கடவுள்? ஆசீர்வாதத்தை சாத்தா எவ்வளவுதான் தடுத்தாலும் பிளான் பண்ணி தடுத்தாலும் அது நடக்காது. ஏன்னா அவன் கரெக்டா இருந்திருக்கிறான். அதுபோல நம்ம கரெக்டா இருந்தோம்னா நமக்கு ஆசீர்வாதம் வரவிடாத அளவுக்கு சாத்தா எவ்வளவுதான் பிளான் போட்டாலும் அது நடக்காது. கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும். இந்த புத்தியா நடக்கிறதுக்கு பேர் தான் புத்திசாலி. ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானவான்கள் தான் என்ன செஞ்சுக்க முடியும்? கர்த்தருடைய ஐஸ்வர்யமே எதை கொடுக்குமா? வசனத்தை வாசிங்க. எங்க தெரியுங்களா? ஒரு நிமிஷம் சொல்ற வசனம். நீதிமொழிகள் 10:22. நீதிமொழிகள் 10:22. தரும் வேதனையை கூட்டார். வார்த்தையை கவனிச்சிக்கல. நம்ம போய் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் வந்து ஐஸ்வர்யத்தை கொடுத்தாலுமே அது என்னத்தை கொடுக்குமா? வேதனையும் கொடுக்கும். ஆனா கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது என்ன செய்யுமா? அதுல வேதனையே இருக்காது. நமக்கு ஆசீர்வாதம் சூப்பரா இருக்கும். வேதனை இல்லாத ஆசீர்வாதமா இருக்கும். எனக்கு பணம் வருதுன்னு சொன்னாலும் போய் கஷ்டப்படுவோம், பயங்கரமா கஷ்டப்படுவோம். ஆனா கடைசியில் தான் செய்வான் கவுதாரி மாதிரி பாதி வயசுலயே அதை வேஸ்ட் பண்ணிடுவோம், தொலைஞ்சு போயிடும், போட்ட பையில விழுந்த மாதிரி போயிடும். எப்படியாவது என்ன செஞ்சிடும்? முட்டாளாயிடுவோம். ஓடி ஓடி காலங்காத்தால் 4 மணிக்கு எந்திரிச்சு நைட்டு 12 மணி வரைக்கும் வேலை பார்த்தாலுமே கடவுளோட ஆசீர்வாதம் இல்லைன்னா என்ன செய்யும்? நானும் வேலை பார்த்தேன். ஓலாவை போடுறோம். சில சமயம் சனிக்கிழமையும் சேர்த்து வேலை பார்ப்பேன். சென்னையில் இருக்கும்போது சில சமயம் லீவை போட்டுருப்பேன்னா ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா டார்கெட்டுன்னு ஒரு பாயிண்ட் கொண்டு வந்துட்டாங்க. 7 நாள் வேலை பார்த்தா தான் அப்படி சொல்லும்போது சில சமயம் வேலை பார்ப்போன்னு சொல்லி பார்த்தேன். கடைசியில் 0 தான் மிச்சம். எப்படி? காரும் சேர்த்து வித்துட்டேன், எல்லாத்தையும் வித்து என்ன செஞ்சேன்? கடைசியில் 0க்கு வந்தேன். காரணம் அது இவ்வளோ சொல்லி கொடுக்குறேன். நானே எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்து நினைஞ்சேன். ஓய்வு நாளில் வண்டியை ஓட்டுற சூழ்நிலை வரும்போது வண்டியை ஓட்டினேன். நம்மளா தான் கேட்குறக்கு ஆள் இல்லை, நம்ம செய்கிறத யாருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி. அப்போ பார்த்தீங்களா, அப்போ ஐஸ்வர்யம் வந்துச்சு. 80,000 40,000 சம்பாரிச்சேன். ஆனால் அது பூரா என்ன ஆகி போச்சு? 0வா போச்சு. அப்போ நான் முட்டாள்தனம் பண்ணேன். அந்த முட்டாள்தனத்தை நீங்கள் பண்ணிடாமல் இருங்க. நம்ம சம்பாதிக்க போகிறது மிஞ்சி போனால் 10 ரூபா 15 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க மாட்டோம். அந்த 10 ரூபா 15 ரூபாய்க்காண்டி நெஞ்சிருவான். அந்த 10 ரூபா 15 ரூபாவில் நான் சனிக்கிழமை மட்டும் சம்பாதிக்கிறதோ 1000 ரூபா இருக்கும். ஒரு 4000 ரூபா. அந்த 4000 ரூபாய்க்காண்டி மாதம் 8000 ரூபா செலவு வைக்க உங்களுக்கு வேணுமா? கூட்டி கழிச்சு பார்த்தா என்ன ஆயிரும்? தப்பாக தான் போகும். குறைஞ்ச நம்ம தான் நம்ம தப்பாக தான் பண்ணியிருக்கிறோம். நான் தெரியும். அப்போ ஓய்வு நாளில் நம்ம
எந்த தொழிலும் பண்ணாமல், ஓய்வு நாளில் எந்த பிஸ்னஸும் பண்ணாமல், ஓய்வு நாளில் எந்த காரியத்தையும் பண்ணாமல், ஓய்வு நாளில் நம்ம காரியத்தையே பண்ணாமல் கடவுளுக்காக முழுசாக ஒப்பு கொடுத்து இருக்கும்போது என்ன செய்வோமா? யார் சொன்னாரா? நான் சொல்றேன்னா இப்ப உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் சொல்லலைங்க, கடவுளோட வாயே சொல்லிருச்சுன்னு சொல்லிட்டாருன்னா இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? அப்ப அதுக்கு நீங்க அவருக்கு கரெக்டா கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, அவருக்கு கரெக்டா கீழ்ப்படியும்போது இந்த வசனம் உங்களுக்கு பலிக்கும். எது வசனம்? நீதிமொழிகள் 10:22 என்ன சொல்லுது? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். வார்த்தையை பார்த்தீங்களா? ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவர் ஆசீர்வச்சாதான் உனக்கு ஐஸ்வர்யம், இல்லைன்னா வர்ற ஐஸ்வர்யம் நிற்காது. புரிஞ்சுங்களா? கடவுள் ஆசீர்வதிக்காம வர்ற ஐஸ்வர்யம் நிற்காது. புரிஞ்சுங்களா? அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் யாரும் உங்கள்கிட்ட இருந்து எடுக்கவும் முடியாது. அதில் வேதனையும் இருக்காது. வேதனையோடு நீங்கள் சம்பாதிக்கிறத காட்டிலும் நிம்மதியாக சம்பாதிக்கிறது தான் நல்லது. அது கொஞ்சமாக இருந்தாலும் நிம்மதியாக சம்பாதிக்கிறது நல்லது என்பதுதான் புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த தருணத்தை கொடுத்த கடவுளுக்கு நன்றி. நம்ம முடிவு பாடலாக எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் இயேசுவே, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையாம், உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையாம். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன் ஐயா. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. என் தேச எல்லை எங்கும் அப்பா நீராள வேண்டும். என் தேச எல்லை எங்கும் அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் ஒழியனும், தேசத்தில் வறுமை எல்லாம் ஒழியனும், வன்முறை எல்லாம் ஒழியனும், வன்முறை எல்லாம் ஒழியனும். பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நீதியும் உள்ள நல்ல ஆண்டவரே, எத்தனையோ பேர் கிடைக்காத பாக்கியத்தை எங்கள் வாழ்வில் கொடுத்து அதிசயம் என்ற நாமத்தை உடைய தேவனாகிய நீர் எங்களுக்கு அதிசயம் செய்து, தகப்பனே, யெகோவா தேவனே, யெகோவா நிசியே, யெகோவா சாலோமே, யெகோவா சம்மாவே, யெகோவா ராஃபாவே, யெகோவா ஈரே, எல்சடாய், எல்ரோகி, எல்யோன், நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, வந்தவரே, வருகிறவரே, வரப்போகிறவரே, மரித்தவரே, உயிர்த்தெழுந்தவரே, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனே, பயப்படாதே, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருந்து உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தேவனே, நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, என் ஜீவனை காத்தவரே, எங்கள் ஜீவனை காத்தவரே,
இதோ எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய சுகத்தை விரும்புகிறவரே, சுகம் தந்தவரே, பலன் தந்தவரே, எல்லாவற்றையும் பயத்திலிருந்தும் எல்லா விதமான பயத்திலிருந்து விடுதலை கொடுத்த தேவனே, உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. தகப்பனே, உம்மை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள், உம்மை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள், உம்மையே நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாள் உம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் இருக்கட்டும். அதிசயங்களை காண்கிற நாளாய் இருக்கட்டும். அற்புதங்களை காண்கிற நாளாய் இருக்கட்டும். விசேஷமாக ஆண்டவரே, உம்மை தேடுகிற நாளாய், உம்முடைய வேதத்தை நேசிக்கிற நாளாய், உமக்கு பிரியமானதை செய்கிற நாளாய் இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க, காப்பாற்றுங்க, ஆசீர்வதிங்க. விசேஷமாய் அப்பா, இதோ ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. சாபங்களை எடுத்து போடுங்க. விசேஷமாய் ஆண்டவரே, மருத்துவமனையிலோ அல்லது வீட்டிலோ இருந்து சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. திருமண காரியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளில் திருமணம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவரே, திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே அதிசயமாய் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் பயந்து அதிசயம் செய்கிற தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் எந்த குறையும் இல்லாத நடத்துவார் என்ற வார்த்தையின்படி கர்த்தரை நம்புகிறவர்களாய் வாழ கிருபை செய்வதற்காக நன்றி ராஜா. உம்முடைய பிள்ளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. தேவைகளை சந்திங்க அப்பா. மன கிளேசங்கள், பாரங்கள், பயங்கள் எல்லாம் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, உம்முடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் கேட்கிற எல்லா காரியத்தை நிறைவேற்றி அதிசயம் என்ற நாமத்தை உடைய தேவன் அதிசயம் செய்து காத்து வழிநடத்துங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்குத்தான், எங்களா ஒன்றும் இல்லை. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த நாள் 20ஆம் தேதி 3வது மாதம் 2025ஆம் வருடம் ஆகிய வியாழக்கிழமையான இந்த நாளை தகப்பனாய் கர்த்தர் கொடுத்த ஈவுக்காய் மீண்டும் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ராஜா. விசேஷமாய் தகப்பனை, எங்களுடைய ஊழியங்களை அப்பா, எங்களுடைய ஆலய பணியையும் தாங்குகிற பிள்ளைகளை தகப்பனாய் கர்த்தர் எழுப்பித்தாங்க, வழிநடத்துங்க, தேவைகளை சந்திங்க. துதி, கனம், மகிமை எல்லாம் மீண்டும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.